வேன்ல ஒருத்தவங்க உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க. அவங்க அம்மா கூப்பிடுறாங்க. நிவேதா, போன் வந்திருக்கு பாரு. கீழே இறங்கி நடந்து வராங்க. நிவேதா போஸ்டரை பாக்குறாங்க. அவங்க அம்மா கூட்டிட்டு போறாங்க நிவேதாவை. என்னக்கா நிவேதா இப்படி யோசிச்சுக்கிட்டு வராங்க? டாக்டர் என்ன சொன்னாங்க? அக்கா, வழக்கம் போலதான், எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்ல. எப்பயும் எழுதி கொடுக்கற மாத்திரை தான் எழுதி கொடுத்திருக்காரு. ஆண்டி அக்கா, எனக்கு என்னமோ பார்க்கும்போது வித்தியாசமா தெரியுது. அக்கா, வித்தியாசம் தெரியுதா உனக்கு? எனக்கு ஒரு வித்தியாசமும் தெரியல. அக்கா எப்பயும் வெறிச்சு பார்த்துக்கிட்டு தானே உட்காந்துக்கிட்டு இருப்பா. இப்ப என்னமோ யோசிக்கிறாக்கா. இப்படி இருந்தா டாக்டர் சொல்லியிருக்க மாட்டாங்களா? அவளை ஆஸ்பத்திரி போயிட்டு டயர்டா வரா. நீ போய் உன் வேலையை பாரு. ஆமா, விஜய் காவேரியோட வண்டியில வரும்போது யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. காவேரி சொன்னத. விஜய், உங்களதான் அங்க பாருங்க. எங்க உங்களதான் கேக்குறேன், ஏன் டிஸ்டர்பா இருக்கீங்க? ஒண்ணுமில்ல. விஜய் மயக்கத்திலேயே காரை ஓட்டுறாரு. காவேரி என்னென்னமோ சொல்லி பாக்குறாங்க. விஜயால கேட்கவே முடியல. எப்படியோ வண்டியை நிறுத்த வைக்கிறாங்க காவேரி. விஜய், என்ன ஆச்சு? ஏதாவது பிரச்சனையா? சொல்லுங்க என்கிட்ட. நீங்க கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுங்க. உங்களுக்கு ஓகேன்னா பக்கத்துல இருக்க கோயிலுக்கு போயிட்டு ஆபீஸ்க்கு போலாமா? எனக்கு ஒண்ணும் இல்ல காவேரி, நம்ம ஆபீஸ்க்கே போலாம். வேணும்னா நான் வேணா காரை ஓட்டவா? என்ன காவேரி, என்னமோ டிரைவிங் தெரிஞ்ச மாதிரி பேசுற. டிரைவிங் தெரிஞ்ச நீங்களே எப்படி காரை ஓட்டிட்டு வந்தீங்கன்னு உங்களுக்கு தெரியுதா? உயிரை அப்படியே கையில புடிச்சிட்டு உட்கார்ந்துகிட்டு இருந்தேன் தெரியுமா? ஆமாங்க, என்னைய ரொம்ப பயமுறுத்திட்டீங்க. போனா காவேரி, இவ்வளவு நேரமா உன் உயிரை காப்பாத்திக்கிறதுக்காண்டிதான் கோயிலுக்கே கூப்பிட்டியா? ஏங்க, சாமி விஷயத்த வச்சு உங்க கூட விளையாடுவேனா? நீங்க இந்த மாதிரி டிஸ்டர்ப் ஆகி நான் பார்த்ததே இல்லைங்க. கோவம் வந்து கத்தி பார்த்திருக்கேன். ஆனா இது நிஜமாலே ரொம்ப பயமா இருந்துச்சு தெரியுமா? நான் உங்களுக்காண்டிதான் கோயிலுக்கு போலான்னு கூப்பிட்டேன். தேங்க்ஸ் காவேரி. சரி விஜய், நானும் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்ற மாதிரி என்ன ஆபீஸுக்கு கூட்டிட்டு போய் பத்திரமா இறக்கி விட்டுருங்க. கவலைப்படாத காவேரி, சேஃபா உன்னை கொண்டு போய் இறக்கி விட்டுறேன். எப்ப இங்கிலீஷ் பேப்பர் படிக்க ஆரம்பிச்சீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்லடி, இவ்வளவு ஒருத்தி. சும்மா ஒரு 4-5 படம் இருந்துச்சு, அதை பார்த்துக்கிட்டு இருந்தேன். அதான் பார்த்தேன். படம் தான் பார்த்துக்கிட்டு இருந்தீங்களா? எங்க பேத்திக இங்கிலீஷ் படிக்க சொல்லி கொடுத்துட்டாங்களோன்னு நினைச்சேன். அரதா, என்ன கிண்டல் பண்றதெல்லாம் இருக்கட்டும். தண்ணி இன்னைக்கு வந்துரும்னு சொன்னாங்களே, போய் பாத்தியா? பார்த்துட்டு தான் வரேன். தண்ணி இன்னைக்கு வந்துருச்சு. டேங்க்லயும் நொப்பிட்டு தான் வரேன். இப்பதான் எனக்கு உசுறு வந்த மாதிரி இருக்கு. ஏதோ ஒரு ஆர்வத்துல 2 நாள் இங்க வந்து இருக்கலான்னு தான் வந்தோம். நான் நம்ம இஷ்டத்துக்கு கைய கால வீசி இங்க இருக்க முடியல சாரதா. கைய கட்டி போட்ட மாதிரி இருக்கு. ஆமாத்த, எனக்கும் சங்கட்டமா தான் இருந்துச்சு. சரிடி சாரதா, நர்மதா மேல இருந்தா சொல்லிட்டு கிளம்பலாம் வா. என்னம்மா கிளம்புறேன்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க? வீட்டுக்கு தண்ணி வந்துருச்சான். சாரதா பார்த்துட்டு வந்து இப்பதான் சொன்னான். அதனால உங்ககிட்ட சொல்லிட்டு கிளம்புவோன்னு பேசிக்கிட்டு இருந்தோம். ஏம்மா கிளம்புறீங்க? நீங்க வந்த 2 நாளாதான் இந்த வீடு களை விளையாண்டு இருந்துச்சு. இருந்துட்டு நிதானமா போலாமே. நீங்க சொல்லும் போது எங்களுக்கு சந்தோஷமா தான் இருக்கு. ஆனா எங்களாலதான் சகஜமா இருக்க முடியல. இதோ கையை கட்டி போட்ட மாதிரியே இருக்கு. நாங்க அங்க இருக்கிறதுதான் சரி. என்னம்மா இன்னும் நீங்க விருந்தாளி மாதிரியே பேசுறீங்க? என்னங்க, அவங்க சரியாதான் சொல்றாங்க. யாருக்கா இருந்தாலும் சங்கட்டமா தானே இருக்கும். இப்ப உங்களை ஒரு வாரம் அவங்க வீட்டுல இருங்கன்னு சொன்னா உங்களால சகஜமா இருக்க முடியுமா? ஐயையோ, இந்த அம்மா இப்படி சொல்றாங்களேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. நான் யதார்த்தமா தான் சொன்னேன். நீங்க சொல்றதுதான் கரெக்ட். காவிரி எடுத்துக்கோங்க. 1/2 மணி நேரம் எங்க வீட்டுல இருக்க முடியாம இங்க ஓடியாந்துருவா. நீங்க உள்ளதை தானே சொன்னீங்க. அப்போ நீங்க கிளம்புறதுன்னு முடிவு பண்ணிட்டீங்க. ஈவினிங் விஜயும் காவேரியும் வந்துடட்டும். அவங்க கிட்ட சொல்லிட்டு கிளம்புங்க. சாயங்காலமே கிளம்புவோம். இங்கதான் வீடுன்னு நம்ம கிளம்பி போயிட்டா விஜய் தம்பி தப்பா எடுத்துப்பாருல. அவரு வந்துடட்டும், நம்ம சொல்லிட்டே கிளம்புவோம். சரிம்மா, நீங்க வீட்டுல இருங்க. நானும் கல்யாணியும் பக்கத்துல ஃபங்க்ஷன் இருக்கு, போயிட்டு வந்துடுறோம். சரிங்கய்யா, நீங்க போயிட்டு வாங்க. ராகினி நகை பாலிஷ் போடுறாங்க. அப்ப ஒரு கலர் இல்லைன்னு ரூமுக்குள்ளதான் இருக்கும்னு சொல்லிட்டு போறாங்க. அந்த நகை பாலிஷ் செட்டை வச்சுட்டு அப்ப நர்மதா விளையாண்டுகிட்டு இருக்கப்ப அந்த நகை பாலிஷ பாத்துடுறாங்க. எல்லாத்தையும் எடுத்து பாத்துக்கிட்டு இருக்காங்க. ராகினி அதை பாத்துடுறாங்க. என்னடி பண்ற? முதல்ல இந்த நகை பாலிஷ் எல்லாம் கொடு அப்படின்னு சொல்றாங்க. நகை பாலிஷ எடுக்கிறப்ப நகை பாலிஷ் கீழே விழுந்துருது. அதை பார்த்த ராகினி நர்மதாவை அடிக்கிறாங்க. வாய மூடுறி, என் நகை பாலிஷ்லாம் எவ்வளவு காஸ்ட்லி தெரியுமா? அதை போட்டு உடைச்சிட்டே இல்ல. ராகினி அக்கா, நானா உடைச்சேன்? நீங்க தான் தட்டி விட்டீங்க. ஏண்டி,
பண்றதையும் பண்ணிட்டு வாயா உனக்கு. ராகினி நர்மதாவை புடிச்சு தள்ளி விடுறாங்க. அப்ப சாரதா வர்றாங்க. ஏன் இந்த சின்ன பொண்ண எதுக்கு புடிச்சு தள்ளி விடுற அப்படின்னு ராகினி கிட்ட கேக்குறாங்க. இந்த பொண்ணு இந்த நகை பாலிஷ திருடிட்டா, நான் கையும் காலுமா புடிச்சிட்டேன், எதுக்கு இப்படி பண்ணுனேன்னு கேட்டதுக்கு, பாருங்க நகை பாலிஷ வீசி எரிஞ்சிருக்கா பாருங்க, அப்படியே ஓங்கி உன்னை வச்சேன் அவ்வளவுதான். சாரதா சொல்றாங்க, என் பொண்ண அடிப்பியா, நான் உன்னை வச்சிருவேண்டி அப்படின்னு சொல்றாங்க. என்கிட்ட இருந்து தெரியாம எடுத்தா என்ன கொஞ்சுவாங்களா? இல்லம்மா, அவங்க பொய் சொல்றாங்க, நான் நகை பாலிஷ் நல்லா இருந்துச்சுன்னு சும்மா எடுத்து பாத்துக்கிட்டு தான் இருந்தேன். தான் கையில இருந்து வெடுக்குன்னு புடுங்கினாங்க, இதுதான் கீழே விழுந்துருச்சு. நர்மதா, திருடிட்டு பொய் வேற சொல்லுவியா நீ? இதெல்லாம் இவங்களோடன்னு தெரிஞ்சிச்சுன்னா தொற்றுக்க கூட மாட்டேன். காவேரி அக்காவோடதுன்னு நினைச்சு எடுத்தேன். ஆமா, உங்க காவேரி அக்கா இவ்வளவு காஸ்ட்லியான நகை பாலிஷா போடுறா. பாட்டெல்லாம் பார்க்க நல்லா இருந்ததும் அப்படியே கண்ணு உறுத்தி இருக்கும். அதனாலதான் யாருக்கும் தெரியாம திருடி வச்சுக்கலான்னு எடுத்திருக்க. திருத்திரி, இன்னொரு வாட்டி திருடின்னு என் பொண்ணை பார்த்து சொன்ன மரியாதை கெட்டு போயிடும். கட்டி வந்துட்டாங்க. என்ன சாரதா, என்னாச்சு? எதுக்கு ராகினி இந்த மாதிரி கத்திக்கிட்டு இருக்கா? எதுக்கு நர்மதா அழுதுகிட்டு இருக்கா? இவதான் நர்மதாவா அடிச்சா. என்னடி நினைச்சுக்கிட்டு இருக்க? பச்சை பிள்ளைய இப்படி கை நீட்டி அடிச்சிருக்க, உனக்கு அறிவு இல்ல? இப்படியே பச்சை பிள்ளை, உங்க பேத்திக்கு எதுவுமே தெரியாது பாருங்க. என்ன சாரதா ராகினி சொல்றா? ஆசையா நகை பாலிஷ பாத்துக்கிட்டு இருந்திருக்கா நர்மதா, அத பாத்துட்டு இவ அடிச்சிருக்கா நர்மதாவ. இததான் எடுத்தான்னு சொன்னியா என் பேத்தி? திருப்பி இந்த மாதிரி எடுத்தான்னு சொன்ன சொல்ற வாய கிழிச்சிருவேன். அப்பன் ஊர் அடிச்சு ஒலையில போடுவான். அவனுக்கு பிறந்த உனக்கு வேணா அந்த புத்தி இருக்கலாம். வயசானவங்கன்னு பாக்குறேன், இல்லாட்டி வேற மாதிரி ஆயிரும் சொல்லிட்டேன். சாரதா சொல்றாங்க, என்னடி வேற மாதிரி ஆயிரும்னு சொல்ற? என்ன ஆகும் சொல்லு? என் புள்ள மேல கைய வச்சதுக்கே இந்நேரம் உன் கைய உடைச்சு அடுப்புல வச்சிருக்கணும். இந்த இடத்துல எதுக்கு அசிங்கம்னு பொறுத்துக்கிட்டு இருக்கேன். இல்லாட்டி வாயால நான் பேசிக்கிட்டு இருக்க மாட்டேன். இன்னொரு ட்ரிப்பு என் பொண்ணு மேல கைய வை, அப்புறம் இருக்கு உனக்கு. வாங்க எல்லாரும் போங்க. காவேரி ஒரு வீட்டோட ஸ்கெட்ச பாக்குறாங்க ஆபீஸ்ல. இந்த வில்லால ஏதோ ஒரு வில்லாவை அம்மாவுக்கு புக் பண்ணா என்ன, நம்ம பேங்க்ல லோனை போட்டு இஎம்ஐ கட்டிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்கெட்ச எடுத்துட்டு போறாங்க காவேரி. ஐயப்பன் சார், என்ன மேடம் இந்த நங்கநல்லூர் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் எல்லாம் முடிஞ்சிருச்சா? மேடம், பிளம்பிங் ஒர்க் மாத்திரம் பெண்டிங்ல இருக்கு, அதுவும் இந்த வீக்லயே முடிஞ்சிடும் மேடம். பிளாட் டிசைன் எல்லாம் பாத்திருக்கேன், சூப்பரா இருந்துச்சு. என்ன பட்ஜெட் பிக்ஸ் பண்ணிருக்கீங்க? என்கிட்ட கேக்குறீங்க, விஜய் சார் எதுவும் சொல்லலையா? கேட்கல, கேட்டிருந்தா கண்டிப்பா விஜய் சொல்லிருப்பாரு. பரவாயில்ல, நீங்களே சொல்லுங்களேன். 1.2 மேடம், 1,20 லட்சம் ரூபா. ஒரு வீடா? என்ன மேடம் இதெல்லாம் உங்களுக்கு ஒரு அமௌண்டா? இவ்வளவு ஆச்சரியப்படுறீங்க? நீங்க நினைச்சா எத்தனை வீடு வேணாலும் எடுத்துக்கலாமே மேடம். ஜஸ்ட் 1,20 லட்சம் தானே. அந்த திருவள்ளூர் ப்ராஜெக்ட் மாதிரி 32 lakhsல ஸ்டார்ட் ஆகுதுன்னு நினைச்சேன். பட்ஜெட் பிளாட் மேடம், இது வில்லா டைப் இல்லையா? ஆமா இல்ல, சரி நீங்க போங்க. ஆடியோ 1,20 லட்சமா? வாய்ப்பே இல்ல சொல்றாரு. கரெக்ட், வாய்ப்பே இல்ல. நம்ம கெப்பாசிட்டி என்னன்னு தெரியுது இல்ல? ஜஸ்ட் 1,20 லட்சம்னு சாதாரணமா சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. பைப்பை சரி பண்ண முடியாம குடும்பம் மொத்தமா எங்க வீட்டுல வந்து தங்கிக்கிட்டு இருக்கீங்கல்ல. 1 கோடியெல்லாம் ஜுஜுபி மேட்டர் மாதிரி அளந்து விட்டுக்கிட்டு இருக்கீங்க. எதுக்கு இந்த பில்டப்? என்ன அண்ணங்கிட்ட ஆட்டைய போட்டுட்டு உங்க வீட்டை செட்டில் பண்றதா பிளானா? அஜய், அப்படிதான்னு வச்சுக்கோ. இதுல உனக்கு என்ன வந்துச்சு சொல்றீங்க? உங்களோட சுயரூபம்லாம் எங்க அண்ணனுக்கு தெரியணும்ல. தெரிய வைக்கிறேன், தாராளமா உங்க அண்ணனுக்கு தெரிய வச்சுக்கோ. எனக்கு ஆக வேண்டிய வேலை நிறைய இருக்கு. உங்ககிட்ட எல்லாம் பேசி என்னால டயத்தை வேஸ்ட் பண்ண முடியாது. அஜய்க்கு கால் வருது, ஆளை அட்டன் பண்றாரு. சொல்லுங்கண்ணே. அஜய், ஆபீஸ் வந்திருக்க போல. ஆமாண்ணே, கொஞ்சம் என் கேபின் முடியும் வர்றியா? வாடா. ஓகேண்ணே, வர்றேன். அஜய், யார கேட்ட ஆபீஸ் வந்த நீ? உன்ன இந்த பக்கமே வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல. நீங்க சொன்னீங்க வீட்டுல இருந்தா ஆபீஸ் போன்னு ராகினி திட்டுறான்னு. வேற வழி இல்லாம ப்ராப்ளம் மேன், வேற ஆப்ஷனே இல்லைன்னு நினைக்கிறதுனாலதான் இந்த ஆபீஸ்க்கு வருவியா நீ? என்னடா நீ வந்து டைம் பாஸ் பண்ணிட்டு போறதுக்கான இடம்னு நினைச்சியா? அப்படிலாம் இல்லன்னு நீங்களே சொல்லுங்க.
நான் எங்க போவேன்? அதாவது போடா, உன்னோட பாதைய நீ தாண்டா தேர்ந்தெடுக்கணும். போ, உன்னோட தேவை இங்க இல்ல. போடா. ப்ளீஸ்ண்ணே. என்னடா அப்பாவி மாதிரி சீன் போடுற? நான் என்ன சீன் போட போறேன்? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீ காவேரி கிட்ட பேசிக்கிட்டு இருந்தத நான் பாத்துக்கிட்டு தான் இருந்தேன். இப்போ சாரி கிட்ட இந்த அடக்கி வாசிக்கிற பாடி லாங்குவேஜே காணுமே. நீனே வேற மாதிரிதான் இருந்துச்சு. என்னடா முழிக்கிற? ஒய்ஃப சமாளிக்க முடியாம தானே ஆபீஸுக்கு வந்த? சரிடா, வந்துட்ட. வந்த இடத்துல எப்படி இருந்திருக்கணும்? இங்க இருந்து வேலைய காப்பாத்திக்கிற மாதிரியா நீ நடந்துகிட்ட? காவேரிய டார்கெட் பண்ணி வந்தவன் மாதிரி தானே பேசிக்கிட்டு இருந்த. வேண்டிதான் உன் ஒய்ஃப் பிளான் பண்ணி ஆபீஸுக்கு வர வச்சாளா? இல்லன்னு பின்ன? உனக்கும் காவேரிக்கும் என்ன பிரச்சனை? மறுபடியும் மறுபடியும் ஹர்ட் பண்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்க நீ. உனக்கு என்னடா ரைட்ஸ் இருக்கு? இன்று சீனாவின் நாணயம் யுவான். நாளை சந்திப்போம்.